ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம தனுஷ் அவங்க நடிப்புல 50வது படமா ரிலீஸ் ஆயிருக்கிற நம்ம ராயன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஆரம்ப சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போனதுனால, அவங்க 2 தம்பி, ஒரு தங்கச்சிய கூட்டிட்டு எங்க போறதுன்னே தெரியாம பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வருவாங்க. படத்துல நம்ம தனுஷ் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு பாசமான அண்ணன். தம்பி தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டாங்க. உயிரே குடுப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன், அந்த அளவுக்கு பாசம். ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல படிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு எந்த ஒரு வேலையும் இல்லாம சும்மா வம்பு இழுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டோட மொத்த பொறுப்பை பாத்துக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தனுஷோட தங்கச்சி. இந்த படத்துல நம்ம தனுஷும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருப்பாங்க. தம்பிகளும் பாத்தீங்கன்னா நைட் டைம் நம்ம தனுஷுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துல 2 ரவுடி, ஒரு ரவுடி பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா, இன்னொரு ரவுடி பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் அவங்க. ஆனா இந்த படத்துல மெயின் ரவுடி என்னவோ நம்ம எஸ் ஜே சூர்யா அவங்க தான். ஒரு கட்டத்துல இந்த ரவுடிக்கு கூட நம்ம தனுஷோட தம்பிக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை வர, இந்த பிரச்சனையில இருந்து தம்பியை வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம தனுஷும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்குவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்துல நம்ம தனுஷ் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவா ஆக்ஷன் அப்படி இப்படின்னு தெறிக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச துஷாரா பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. நடிப்புல பின்னிட்டாங்க போங்க. அதே மாதிரி தனுஷ்க்கு தம்பியா நடிச்சிருக்க சந்தீப் கிஷன் ஆகட்டும், நம்ம காளிதாஸ் அவங்களா இருக்கட்டும், செல்வராகவன் அவங்க, அப்புறம் பிரகாஷ் ராஜ் அவங்க, அதுக்கப்புறம் நம்ம வரலட்சுமி, அபர்ணா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட வில்லனான எஸ் ஜே சூர்யா அவங்களோட நடிப்பு பாத்தீங்கன்னா எப்பவும் போலதான். ஆனா என்ன, எனக்கு எஸ் ஜே சூர்யா நடிப்பை விட அவங்க ஃபேஸ்ல காட்டுற ரியாக்ஷன் இருக்கே அது சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்னு நல்லாவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், சினியாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஒரு சில சாங் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் தனுஷ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.